ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளை, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 16 வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்லத்தக்கதாக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. என் கரத்தின் நிழலினாலே உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, அவர் கரத்தின் நிழலிலே உங்களை மறைத்து கொள்ளுகிறார். ஆமென். சங்கீதம் 91:1 வாசிக்கிற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிழலிலே தங்குறான். ஆமென். தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, அவர் எனக்கு மறைவா நிழலா இருக்கிறாரு. இங்க சொல்லப்பட்டிருக்கு அவர் கரத்தின் நிழலிலே நான் மறைக்கிறேன்னு. அவர் கரத்தின் நிழலில் நீங்களா நான் இருந்தேன்னா நம்ம எப்படி ஆசீர்வாதமாக இருப்போம் இல்லைங்களா? தேவ பிள்ளை, ஒரு சத்து நம்மளை தொட முடியுமா? ஒரு தீங்கு நம்மளை தொட முடியுமா? ஒரு உஷ்ணம் நம்ம மேலே பட முடியுமா? யோசித்து பாருங்க. அவர் எவ்வளோ அழகாக சொல்ற, என் கரத்தின் நிழலிலே உன்னை நான் மறைத்து கொள்கிறேன். அப்படின்னா எத்தனையோ தீங்குகள் இன்னைக்கு மனுஷனுக்கு நேரிடுகிறத பார்க்குறோம். எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நாச மோசங்கள். தேவ பிள்ளையில் ரோட்டில் சும்மா பிளாட்ஃபார்மில் நடந்து போனாலுமே தேவையில்லாத வந்து இடிச்சிட்டு போகிறாங்க. ஆமென். எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ணாரு, என் கரத்தின் நிழலில் அவனை மறைக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா சங்கீத புஸ்தகம் 92 சங்கீதம் 4 வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது செயல்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவே. ஆமென். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேனா? இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறாரு, அப்போ அவர் கரத்தின் கிரியை நம்மளை மகிழ்ச்சியாக்குகிறது, நம்மளை சந்தோஷப்படுத்துகிறது. அவருடைய கரத்தின் கிரியை நம்மளை பாதுகாக்கிறது மாத்திரமில்லாமல் நமக்கு வேண்டிய அத்தனை காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 104:28 நீங்கள் வாசிப்பீங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். பாருங்களேன், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளுமா, நீர் கரத்தை திறக்க நன்மையால் திருப்தியாகுமா. அப்போ அவர் கரம் சாதாரணமான கரம் அல்ல, நன்மை செய்கிற கரம். அதனால எங்கள் சங்கீதக்காரன் சொல்றாரு, உங்களுடைய கரத்தினால நான் என்ன பண்ணது, ஆனந்த சத்தமிடுவோம். கரத்தின் கிரிகள் நிமித்தம் நம்மளுக்கு அவர் சொல்றாரு, ஆனந்த சத்தமிடுவேன். தேவ பிள்ளைகளே, அவர் கரத்தில் நீங்கள் மறைந்திருக்கும் போது, அவர் கரத்தின் நிழலில் இருக்கும்போது உங்களுக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 138 சங்கீதம் 8 வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ்விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமே. உடைய கரத்தின் கிரியை நெகிழ்விடாதிருப்பீராக. தெய்வ பிள்ளையில, அவர் கரத்தில் தான் நீங்களும் நான் இருக்கிறோம். அவர் கரத்தின் நிழலில் நம்மளை மறைத்திருக்கிறார். அந்த கரம் சாதாரணமான கரலை, நம்மளை மகிழ்ச்சியாக்குற கரம், ஆனந்த சத்தம் நம்மளுக்கு உண்டாக்குற கரம். அந்த கரம் நம்மளை பாதுகாக்கும். பயப்படாதீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரப்பா. உடைய கரத்தின் நிழலினால் எங்களை பாதுகாக்கிறீர். காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எத்தனை பெரிய பாக்கியமாப்பா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் கரத்தை திறக்க நன்மையால் திருப்தியாக்கும் சொன்ன போல ஆண்டவரே, உங்கள் நன்மையால் எங்களை திருப்தியாக்கி இந்த நாள் முழுவதும் கரம்பிடித்து நடத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கிருபை கொப்ப கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் செபாக்கெல்லாம் பிதாவே. ஆமென். அவ கரத்து நிழலில் இருக்கிறீங்க, தைரியமாக போங்க. God bless you.